பாருங்க, முதல்ல பணத்தை அனுப்புங்க. சரக்கு உங்களை தேடி தானா வரும். போன் பேசுறத நிறுத்துன போதும். சரி, நான் அப்புறமா பேசுறேன். என்ன சிரஞ்சனி, ஏன் இப்படி மூச்சரிக்க ஓடி வர? என்ன விஷயம்? அனு வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்கண்ணே. அனு ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னவோ பேச்சு சத்தம் கேட்டுச்சு. உடனே புஷ்பா கதவை பூட்டிட்டா. அங்க என்னவோ நடக்குதுன்னு. அப்படியா? நீ புஷ்பா முகத்தை கவனிச்சியா? அண்ணே, அவன் முகத்தை என்னால சரியா பார்க்க முடியல. சுப்பு இப்ப வீட்டுல இல்ல, அனுவும் இல்ல. ஏன் அவங்க ஆபீஸ்ல இருந்து இப்ப வரணும்? ஏன் புஷ்பா கதவை பூட்டணும்? தெரியல அண்ணே, எனக்கும் அதுதான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இல்ல ரஜினி, எங்கேயோ எக்கு தப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. பணக்காரங்க சகவாசம் கிடைச்சிருக்குன்னு தலகால் புரியாம ஆடினாங்கல்ல. இப்ப தெரியும் அவங்களுக்கு. பட்டாதான் புத்தி வரும்னா பட்டு திருந்தட்டும். அப்படியாச்சும் அவங்க திருந்துனா சரி. சரியா சொன்னமா, இதுங்கெல்லாம் திருந்தவே திருந்தாது. சுப்பு என்னமோ பெருசா பேசினா அன்னைக்கு தொடக்க அடிப்பானா, ஆளுங்க வரிசையா வந்து நிப்பாங்களா? தோ வந்துட்டாங்களே வரிசையா. அவன் தலை குனிஞ்சு நிக்கும் போது அவன் முன்னாடி நான் கைத்தட்டி சிரிக்கலன்னா என் மனசு ஆறாது ரஞ்சனி. தெரியல ரம்யா, அனு ஆபீஸ்ல இருந்து யாரோ 2 பேர் வந்தாங்களாம். அனு வீட்டை பூட்டிட்டு ஏதோ சர்ச் பண்றாங்களாம். சர்ச் பண்றாங்களா? அனு வீட்லயா? இவங்க என்ன போலீஸா? இஷ்டப்பட்ட நேரத்துல இஷ்டப்பட்ட வீட்ல சர்ச் பண்றதுக்கு? போலீஸே சர்ச் வாரண்ட் இல்லாம சோதனை பண்ண முடியாது. இவங்க யாரு அனு வீட்ல சோதனை போடுறதுக்கு? இரு, அவளுக்கு போன் பண்றேன். இல்ல வேண்டாம் ரம்யா, அனுக்கு இப்ப அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அனு வரட்டும், அப்புறமா நேரடியா பேசிக்கலாம். வாட்? ப்ரூஃப் கிடைச்சிருச்சா? ஐயோ, கேஷா? 5 lakhs? ஓ மை காட். கிராஸ் செக் பண்ணீங்களா? ஒருவேளை பணம் அவங்கள்தான் இருந்தா டபுள் செக் பண்ணீங்களா? என்னாச்சு சார்? பணம் இருந்ததாமா? சார், நாங்க எங்க பொண்ணு அப்படி வளர்க்கல சார். பணத்துக்காக என்ன வேணா பண்ற கூட்டம் நாங்கன்னு நினைச்சீங்களா? நாங்க பணத்துக்காக வாழ்றவங்க இல்ல சார், மானத்துக்காக வாழ்றவங்க. நாங்க என்ன பண்றது? இவ்ளோ பணத்தையும் உங்க வீட்ல உங்க கண்ணு முன்னாடி தானே எடுத்த. இப்ப இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்கறீங்க? தெரியலன்னா தெரியலன்னு தானே சொல்ல முடியும். நிஜத்தை சொல்றது ஒரு குத்தமா? அந்த மகமை மேல சத்தியமா சொல்றேன், இந்த பணம் இங்க எப்படி வந்ததுன்னு எங்க யாருக்குமே தெரியாது. உங்களை கெஞ்சி கேக்குறேன், எங்களை நம்புங்க தயவு செஞ்சு. மேடம், எங்களுக்கு பண தேவை இருக்கு, நாங்க இல்லன்னு சொல்ல. ஆனா பணத்துக்காக நாங்க எதை வேணா செய்வோம்னு நினைச்சிட்டீங்களா என்ன? இங்க பாருங்க, அந்த மாதிரி ரத்தம்லாம் எங்க உடம்புல ஓடலீங்க. நாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. அனு எங்க பொண்ணு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. புஷ்பாக்கும் எனக்கும் இந்த பணம் எங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்ததுன்றது இந்த நிமிஷம் வரைக்கும் வழங்கவே இல்லையே. பணத்துக்காக எதையும் சேருவ இல்லை என் பொண்ணு. உண்மையை சொல்லணும்னா எங்களை விட 100 மடங்கு அதிக நேர்மையா இருக்கிறவ என் பொண்ணு. பணம் எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல அவளுக்கு. அவளை ஏன் சார் இது வரைக்கும் அவ சம்பள பணத்தை அவ கையால தொட்டு பார்த்தது கூட கிடையாது. சரி சார், நீங்க தான் பாக்குறீங்கல்ல, ஆபீஸுக்கு வந்ததுல இருந்து இந்த தேதி வரைக்கும் அவகிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஏதாவது படாடோபம் தெரியுதா? இல்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? அப்படியே தானே இருக்காவோ. பெருசா வந்துட்டாங்க. ஆபீஸ்ல செக் பண்ண சொன்னாங்களா, இவங்களும் செக் பண்ண வந்துட்டாங்க. என்ன சார் இது? சார் சொன்னா கேளுங்க சார், அனு எங்க பொண்ணு சார். நான் எங்க வேணா கெத்தா தலை நிமித்தி சொல்லுவேன், அனு நல்ல வளர்ப்புன்னு. அவ எந்த தப்பும் செய்ய மாட்டா சார். இவள ஏன் சார், நம்மள படிச்ச சாமி கூட ஏதாவது தப்பு பண்ணலாம், ஆனா என் பொண்ணு அனு நிச்சயமா எந்த தப்பும் பண்ண மாட்டா.
உங்களுக்கு இது தெரியும் மேடம், ப்ளீஸ் எங்களை நம்புங்க சார். சுப்பு சார், அனுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நாங்க எங்க கடமையை செஞ்சுதான் ஆகணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எது மேடம் உங்க கடமை? சாரே சொல்றாரு அனுவை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு. அப்புறம் என்ன, கூட வேலை பாக்குற பொண்ணு வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு தான் திருடினான்னு அவளை அவமானப்படுத்துறது தான் உங்க கடமையா? எவ்வளவு அசிங்கமா இருக்குங்க இது. எங்களுக்கு கிடைச்சதா ஆபீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி தான் ஆகணும். வாங்க சார் போலாம். சார் சார் மேடம் சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் எங்க பொண்ணு சார் அப்படிப்பட்ட கொஞ்சம் பொண்ணு இல்ல சொல்றது சார். கேளுங்க சார் ப்ளீஸ். சார் ஐயோ, இந்த பணம் இங்க எப்படி வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு? அம்மா மகமாயி, ஏமா இந்த சோதனை? ஐயோ ஐயோ. What is this, Anu? Do you have anything to say? பணம் எங்கிருந்து வந்துச்சு அனு? அனு மேடம், பணம் உங்க பணம்னா தைரியமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. சார், இது எந்த பணம், எவ்வளவு இருந்தது, எப்படி வந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. ஒண்ணு மட்டும்தான் சார் சொல்ல முடியும், நான் தப்பு பண்ணல சார். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். Shut up, Anu. அழுது நடிச்சு டிராமா பண்ணி காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறியா? உங்க வீட்ல இவ்ளோ பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கே, இப்ப என்ன சொல்ல போற? இதை விட என்ன ப்ரூஃப் உனக்கு வேணும்? நோ மேம். மை காட், நம்ம கையை விட்டு போனது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? Do you have any sense? மேம், நான் எந்த தப்பு பண்ணல மேம். என்ன நம்புங்க மேம், ப்ளீஸ் மேம். திரும்ப திரும்ப அதே சொல்லாத அனு. உன் வீட்ல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் உனக்கு எதிராவே இருக்கே, அதுக்கு என்ன சொல்ல போற? உன்ன மாதிரி ஒருத்தர் கூட நான் இத்தனை நாள் எப்படி ஒர்க் பண்ணேன்னு இருக்கு. ஐ காண்ட் டைஜஸ்ட் திஸ் அனு. உனக்கு வேலை கொடுத்து கௌரவமான அந்தஸ்தையும் கொடுத்த கம்பெனிக்கு நீ காட்டுற ரெஸ்பெக்ட் இதுதானா அனு? சார், இப்ப என்ன பண்றதுன்னு நீங்களே ஒரு டெசிஷன் எடுங்க. இப்படி எல்லாம் கூட ஒருத்தி பண்ணுவாளான்னு எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கா இருக்கு. சந்திரா சார் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு இந்த வேலையை உன்கிட்ட கொடுத்தாரு. இப்படி பண்ணிட்டியா அனு? அதுவும் போய் பணத்துக்காக? ச்சே, நீ இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. Stop it, Meera. Stop it, Meera. சார், சார், இவங்க இப்படி என்னென்னமோ சொல்றாங்க சார். நான் எந்த தப்பும் செய்யல சார். என்ன நீங்களாச்சும் நம்புங்க சார். அனு, முதல்ல அழுகிறத நிப்பாட்ட. உனக்கு எந்த அநியாயமும் நடக்க நான் விட மாட்டேன். அழாத அனு. எஸ் சந்திரா. அண்ணா, நீங்க உடனே இங்க வாங்க, இமிடியேட்டா வாங்க. இங்க ஒரு பெரிய ப்ராப்ளமே போயிட்டு இருக்கு. சந்திரா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னாச்சு? ஷோ அண்ணன், நீங்க முதல்ல ஆபீஸ்க்கு வாங்கண்ணே, நான் உடனே உங்ககிட்ட பேசி ஆகணும். சந்திரா, முதல்ல டென்ஷன் ஆகாத, என்னன்னு சொல்லு. அண்ணே, என்னால உங்கள மாதிரி பொறுமையெல்லாம் பேச முடியாதுண்ணே. நம்ம ஆபீஸ் டெண்டர் டீடைல்ஸ் லீக் ஆயிடுச்சுண்ணே. முதல்ல ஆபீஸ்க்கு வாங்கண்ணே. வாட்? என்ன டீடைல்ஸ்? இதெல்லாம் போன்ல சொல்ல முடியாதுண்ணே. நீங்க முதல்ல ஆபீஸ் கிளம்பி வாங்க. I just can't handle this alone, please. சந்திரா, சந்திரா, ஹலோ. What happened, bro in law? நீங்க பேசினதை கேட்டா சந்திரா ரொம்ப டென்ஷனா இருக்கா போல இருக்கு. ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல இருக்கு bro in law. தெரியல நீ உடனே வாங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான். அப்புறம் ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? உடனே போங்க. சந்திரா பாவம் bro in law. ப்ளீஸ் bro in law, உடனே போங்க.
அண்ணே இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங். நம்ம கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் படி அனு மேல தான் தப்பு. பட் somehow அனு தப்பு பண்ணிருப்பானே எனக்கு தோணல. சார், நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் தான் நாம நம்பணும். தப்பு பண்ணவங்க அழறாங்கன்றதுக்காக அவங்க மேல பரிதாபப்படலாம். ஆனா அதுக்காக அவங்க தப்பே செய்யலன்னு ஆயிடாதுல்ல. அனு அழுது அழுது எல்லாரையும் ஏமாத்த பாக்குறா சார். That's too bad. மீரா, எவிடன்ஸ் நீ பாத்தியா? பட் சார், அங்க போயிருக்கிறது நம்மளோட ஸ்டாஃப். அப்போ அனு நம்ம ஸ்டாஃப் இல்லையா? நான் அனு கூட கொஞ்சம் பேசணும். நீங்க எல்லாரும் வெளியேறுங்க. I said out. அனு, அழுகிறத நிப்பாட்டு. அழாத அனு. நீ தப்பு பண்ணலனா ஏன் அழுகிற? என்ன நடந்ததுன்னு சொல்லு அனு. ஐ எம் வித் யூ. என் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறவனா. நீ தப்பு பண்ணலன்னு என் மனசு தெளிவா சொல்லுது. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லணும். நான் முதல்ல எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் சார். ஆபீஸ்ல இருந்து செக் பண்ண வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க ரொம்ப பயந்து போயிருப்பாங்க சார். இந்த மாதிரி அவமானங்கள்லாம் அவங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. என்ன விட்டு அவங்களுக்கு வேற யாருமே இல்ல சார். பாவம் சார் அவங்க. ப்ளீஸ் சார். சரி வா, வீட்டுக்கு போலாம். அனுவா இப்படி பண்ணது என்னால நம்பவே முடியல சொன்னா. அனு இப்படி பண்ணிருக்கவே மாட்டா. ஐ அம் ஷூர். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அவங்க வீட்ல இருந்து பணம் கிடைச்சிருக்கே. அனு வீட்ல பணம் கிடைச்சது எனக்கே ஷாக்கா தான் இருந்தது. ஆனா ஆபீஸ் சீக்ரெட்டை லீக் பண்ணி அதுல வந்த பணம் தானே, நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? பணம் அவங்க வீட்ல தான் இருந்தது. நான் தானே என் கையால எடுத்தேன். அவங்க கிட்ட எத்தனையோ தடவை கேட்டாச்சு, இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு. ரீசன் சொல்லியிருந்தா நாங்களும் நம்பி இருப்போம். எத்தனை தடவை கேட்டேன்னு சங்கரன் சார் கிட்ட கேட்டு பாரு. அவங்களால பதிலே சொல்ல முடியல. அந்த பணத்தை அவங்க வீட்ல இருந்து எடுத்தப்ப அனு அம்மா முகம் போன போக்கு இருக்கே. கொஞ்சம் பணம்னா சரி போகட்டும்னு விட்டுறலாம். அதுவும் இவ்ளோ பெரிய அமௌண்ட், அதுவும் அந்த மாதிரி லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்தா சந்தேகம் வராதா? கண்ணால பார்த்ததை மட்டுமே வச்சு ஒரு முடிவுக்கு வர்றது நல்லதில்ல மேடம். தீர விசாரிக்கிறதே மேல்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? அதான் சூர்யா சார் போயிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன, எல்லா உண்மையும் தானா வெளியில வரும். விடுங்க. என்ன வெளியே வந்துரும்? அனு தப்பே பண்ணிருந்தாலும் அவளுக்கு ஒரு அநியாயம் நடக்கிறதுக்கு சூர்யா சார் விட மாட்டாரு. அவ பண்றதா சரின்ற மாதிரியான கணக்கு இந்த ஆபீஸ்ல இருக்கிறத மறந்துட்டியா தீனா? அனு தன்னோட இன்னசென்ஸ நல்லா மிஸ்யூஸ் பண்ணிக்கிறா. அதுவும் கரெக்ட் தான் மேடம். சூர்யா சார் அனு வீட்டுக்கு போயிருக்கவே வேண்டாம். பாஸ் என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா அவங்க பாஸ். இப்ப அனு மேல தப்பே இல்லன்னு வந்துருச்சுன்னா நாங்க போனது விசாரணை பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமே. நமக்கு என்ன, ஆபீஸ்ல சொல்ற வேலையை செய்யறோம். அது எப்படி நடக்கணுமோ நடக்கட்டும், நமக்கு என்ன. சுப்பு, சுப்பு, சுப்பு ஏன் கதவு சாத்தின? ஐயோ சுப்பு, கதவு தர. சுப்பு, சுப்பு கதவு தர. சுப்பு, சுப்பு, கதவு தர. சுப்பு, ஐயோ, ஐயோ கதவு தர. சுப்பு, சுப்பு, சுப்பு உள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. அங்கிள், அங்கிள் கதவு தரங்க. சுப்பு கதவு தர. சுப்பு அண்ணா பாவம் புஷ்பா, வாங்கின நம்மளும் போலாம். என்ன பாவம்? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் தான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேனே. அப்பெல்லாம் வரப்பா நடந்த அந்த ஆளு இப்ப பாவமா? அண்ணா புஷ்பா அழுகிறத என்னால கேட்கவே முடியலண்ணே. சும்மா இரு ரஞ்சனி. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா யாரு கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறது? நான் பெற்றதும் நீ பெற்றதும் எப்படி ஓடிச்சுங்கன்னு பார்த்தல.
இத பாரு, தேன் கிடைக்குதுன்னு தேன் அடிக்க பக்கத்துல போனா தேனி கொட்டத்தான் செய்யும். குத்துதே கொடையுதேனா முடியுமா? கொட்டட்டும், விடு. பைத்தியக்கார பையமாவா சம்பத்தை பாத்தியா? நான் உள்ள போய் கதவை தாழ் போட்டா கூட என்ன எதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். எவனோ ஒருத்தன் உள்ள போய் கதவை பூட்டினதுக்கு எப்படி துள்ளி குதிச்சு ஓடி போய் ஹெல்ப் பண்றான்னு பாரு. இன்னைக்கு வரட்டும் அந்த ராஸ்கல் வச்சுக்கிற கச்சேரி. கதவை திறங்க அங்கிள். அழாதீங்க ஆண்டி. அங்கிள் கதவை திறங்க. அங்கிள் கதவை திறங்க. அங்கிள் என்னாச்சுமா? அப்பா உள்ள போய் கதவை சாத்திட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா அப்பா கதவை திறங்க. அப்பா சூர்யா சார் உங்க ஆபீஸ்ல இருந்து வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டாங்க சார். சுப்பு அப்படியே படம் தொடிச்சு போயிருச்சு. உள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு சார். சுப்பு எனக்கு ரொம்ப பயமா